ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. சினிமா, விளையாட்டு, அரசியல்னு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் நாம் ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது அந்த ஃபீல்டில் நாம் என்ன மாதிரி மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணுறோம், எப்படிப்பட்ட லெகசியை உருவாக்கணுன்றதை பொறுத்து தான் அந்த நபரோட பெயர் காலம் கடந்து பேசப்படும். அந்த வகையில் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முதல் படம், 25வது படம், 50வது படம், 100வது படம்னு இந்த மாதிரி மைல் ஸ்டோன் படங்கள் ஒரு சிலருக்கு பெரிய வெற்றியை தந்திருக்கு, ஒரு சிலருக்கு படு தோல்வியை தந்திருக்கு. அந்த வகையில் தன்னோட 25வது படத்தில் செஞ்சுரி அடிச்சிருந்த நம்ம டி சார் தனுஷ் அவர்கள் தன்னோட 50வது படத்தில் டபுள் செஞ்சுரி அடிச்சாரா இல்லை டக் அவுட் ஆனாரான்னு பார்க்க ஆரம்பிக்கலாமா? நம்ம டி சார் தனுஷ் அவர்களோட ராயன் ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு 3 ஆம்பளை பசங்க இருக்கும்போது 4வது ஒரு பொன் குழந்தை பிறகுது. அப்படி பிறந்த பொன் குழந்தையையும் 2 சின்ன பசங்களையும் பெரிய அண்ணனை பார்த்துக்க சொல்லிட்டு அப்பா அம்மா 2 பேரும் வெளியே போகிறாங்க. ஆனால் வெளியே போனவங்க திரும்ப வரவே இல்லை. இதன் பிறகு அண்ணன் 2 தம்பி ஒரு தங்கச்சி இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வராரு நம்ம அண்ணன் காத்தவராயன் அவர்கள். வந்த இடத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு ஓனர் ஆயிடுறாரு. ஆனால் அண்ணன் மட்டும் பொறுப்பாக இருந்தா போதுமா? ஏன்னா அவரோட ஒரு தம்பி பொறுப்பே இல்லாமல் ஊரை சுற்றிட்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுறாரு. அந்த பிரச்சனையை சரி பண்ண போனால் மேலும் ஒரு பிரச்சனை. அதன் விளைவா சில பல துரோகங்கள்னு இவர் அவரை கொல்ல, அவர் இவரை கொல்லன்னு ஒரு டிப்பிக்கலான ரிவெஞ்ச் ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பக்காவாகவும் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே படு மொக்கையாகவும் ப்ரெசென்ட் பண்ணி படம் பார்க்க போன ஆடியன்ஸுக்கு சிரிப்புடன் கூடிய அழுகையை பரிசாக தந்துள்ள இந்த ராயன் படிக்காத புத்திசாலி ருசி இல்லாத பானிபூரி. ராயன் படத்தின் டைட்டில் ரோல்ல நம்ம டி சார் தனுஷ் அவர்கள். தனுஷ் நல்லா நடிப்பார், நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவர் தன்னோட ஆக்டிங் மூலமாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தோட கெட்டப் தான் நம்மளை மறுபடியும் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது முக்கிய காரணம் சுல்லான் படத்தில் தொடங்கி கடைசியாக அந்த கேப்டன் மில்லர் படம் வரைக்கும்னு பல படங்களில் நம்ம தனுஷ் அவர்கள் பறந்து சண்டை போட்டிருப்பாரு. அதை நாம் ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குன்ற கேள்வியும் கண்டிப்பாகவே இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் எனக்கு அப்படியெல்லாம் எங்கேயுமே ஃபீல் ஆகியிருக்காது. ஏன்னா அவரோட கெட்டப் அந்த அளவுக்கு சூப்பராக அந்த கேரக்டரோட பொருந்தி போயிருக்கும். ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, சைடு வியூன்னு எந்த ஆங்கிளில் நம்ம டி சார் அவர்கள் நடந்து வந்தாலும் நமக்குள்ள ஒரு மாஸ் ஃபீலிங் கண்டிப்பாக உருவாகியிருக்கும். விச் மீன்ஸ் எப்பவுமே லென்த்தியான டைலாக்ஸ் மூலமாக ஸ்கோர் பண்ணுற நம்ம டி சார் அவர்கள் இந்த முறை பெரிய அளவில் டைலாகே இல்லாமல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மற்றும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மூலமாக தேட்டரை திரிக்க விட்டுருக்காரு. அதுக்கு அவருக்கு என்னோட நன்றிகள் மற்றும் பாராட்டுக்கள். நெக்ஸ்ட் முத்துவேல் ராயனாக நம்ம சந்தீப் கிஷன் அவர்கள். சந்தீப் கிஷன் ஒரு நல்ல காமெடி ஆக்டர். ஏன்னா அவர் யாருடா மகேஷ் படத்தில் நடிச்சிருக்காரு. சந்தீப் கிஷன் ஒரு மாஸ் ஆக்டர். ஏன்னா அவர் மாநகரம் படத்தில் நடிச்சிருக்காரு. சந்தீப் கிஷன் ஒரு சட்டிலான ஆக்டர். ஏன்னா அவர் மாயவன் படத்தில் நடிச்சிருக்காரு. கடைசியாக நம்ம சந்தீப் கிஷன் ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ஆக்டர். ஏன்னா அவர் இந்த ராயன் படத்தில் தனுஷ் அவர்களுக்கு சப்போர்ட்டிங்காக நடிச்சிருக்காருன்னு சொல்ல எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அது இங்கே உண்மை இல்லையே. ஏன்னா இந்த படத்தில் நம்ம சந்தீப் கிஷன் நல்லா நடிச்சிருக்காரா? நல்லா நடிச்சிருக்காரு. செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரா? கண்டிப்பாகவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட கேரக்டர் கரெக்டாக எழுதப்பட்டிருக்கானா? அது மட்டும் இல்லை. இதே மாதிரி தான் நம்ம காளிதாஸ் ஜெயராம், எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ்னு இவங்க எல்லாருமே டேரக்டர் தனுஷ் என்ன வேணும்னு கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு வேணுமா வேணாமான்றதை மட்டும் யாருமே யோசிக்காம விட்டுட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையே. இதில் என்ன அதிகமாக ஃபீல் பண்ண வச்ச கேரக்டர் என்னமோ நம்ம அப்பர்னா பாலமுரளி அவர்களோட கேரக்டர் தான். அந்த கேரக்டர் எழுதப்பட்ட விதத்திலேயே எனக்கு ஒரு சில நெருடல்கள் இருக்குது. அது என்னன்னு பின்னாடி பார்த்துக்கலாம். ஏன்னா அப்பர்னா பாலமுரளியை நாம் எல்லாரும் 8 தோட்டங்கள் படத்தில் இருந்தே பார்த்துட்டு வரோம். படத்துக்கு படம் அவங்களோட ஆக்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்து இப்போலாம் அவங்களோட ஆக்டிங் பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அவங்க தன்னோட வெயிட்டை கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க மட்டும் அவங்களோட வெயிட்டை கம்மி பண்ணி மறுபடியும் சர்வம் தாளமயம் படத்தில் வந்த மாதிரி திரும்ப வந்தாங்கன்னா அப்பர்னா பாலமுரளி அசத்தல் பாலமுரளியாக மாறுவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு மட்டும்தான் எனக்கு தெரியல. பட் இந்த ராயன் படத்தில் தனுஷ் அவர்களுக்கு பிறகு அதிகமாக ஸ்கோர் பண்ணுற கேரக்டர்னா அது நம்ம துஷாரா விஜயன் அவர்களோட கேரக்டர் தான். அப்பர்னா பாலமுரளிக்கு சொன்னதுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக இந்த படத்தில் இவங்க ரொம்ப ஒல்லியான ஃபீலிங்கை நமக்குள்ள உருவாகி இருந்தது. பட் த்ரூ அவுட் த மூவி அவங்க அந்த துர்கான்ற ரோலை பெரும்பாலான இடங்களில் லைட்டாகவும் தேவைப்படுற இடங்களில் வெயிட்டாகவும் போர்ட்ரே பண்ணி நம்மளை மறுபடியும் ஒரு முறை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. மேலும் ஓம் பிரகாஷோட ஒளிப்பதிவு, பிரசன்னா ஜி.கே. எடிட்டிங், ஏ.ஆர். ரகுமானோட இசை மற்றும் பின்னணி இசை, ஸ்டன்ஸு, டைலாக்ஸ்னு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பிக்சர் பர்ஃபெக்டாக இருந்து நம்ம எல்லாரையும் பிரமிப்பில் அழுத்தி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு பிறகு எப்படி இருந்துன்னு சொல்லி கேட்டிங்கன்னா படத்தோட நெகட்டிவ் சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் டெக்னிக்கல் விஷயங்களுக்கு பொருந்துன்னு சொல்லிட்டு நாம் அப்படியே படத்தோட பாசிட்டிவ்ஸ் பக்கம் முதல்ல நகருவோம். அந்த வகையில் இந்த ராயன் படத்தோட முதல் மற்றும் முக்கியமான பாசிட்டிவே படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான்.
படம் ஸ்டார்ட் ஆன முதல் செகண்ட்ல தொடங்கி இன்டர்வல்னு போடுற வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டவுன் மொமெண்ட்னு ஒன்று எங்கேயுமே இருந்திருக்காது. சந்தீப் கிஷன், அபர்ணா பாலமுரளி ட்ராக்ல வர மாண்டேஜஸ்ல ஒரு சில மாண்டேஜஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம்ன்றதை தாண்டி வேற எந்த குறையுமே இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லவே முடியாது. கதையை கிராமத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரை அறிமுகப்படுத்திட்டே வந்து கரெக்டாக இன்டர்வல் போர்ஷன்ல நம்ம தனுஷ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் இவங்க 3 பேரும் ஒன்னா வந்து சண்டை போடுற அந்த மோமெண்ட்டுக்காக மட்டுமே நீங்க இந்த ராயன் படத்தை தியேட்டருக்கு போய் கண்டிப்பா பார்க்கலாம். மேலும் அண்ணன் டைரக்ஷன்ல தான் நடிச்ச காலம் போய் தன்னோட 50வது படத்துல தான் டைரக்ட் பண்ற படத்துல தன்னோட அண்ணன் செல்வராகவன் நடிக்க வச்சிருக்காரு. அவரை எப்பவும் போல தன்னோட ரோலை அசால்ட்டா பண்ணிட்டு போயிருந்தாரு. ஸோ டி சாரோட ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த ரிவ்யூ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்க இருந்து இந்த ரிவ்யூ சிம்பு ரசிகர்களுக்கானது, கூடவே எண்ணற்ற ஸ்பாய்லர்ஸ் இருந்தது. ஏன்னா ஒரு சில படங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்து செகண்ட் ஹாஃப் சுமாராக இருந்திருக்கும். ஒரு சில படங்களில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாராக இருந்து செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இந்த ராயன் படமும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சூப்பருக்கெல்லாம் சூப்பராக இருந்து செகண்ட் ஹாஃப் எப்படி சுமாருக்கெல்லாம் சுமாராக மாறுச்சுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அளவுக்கு கான்ட்ராஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்க படங்கள் எப்போ அத்தா வருமே. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது டி சார் அவர்களோட 50வது படத்தில் போய் வந்திருக்கு. இதில் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே கூட டார்கெட் இல்லாமல் மூவ் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ப்ளஸ் மைனஸ் இந்த எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்க்ரீனில் ரெஃப்ளெக்ட் பண்ணி படம் எங்கேயுமே டவுன் ஆகாமல் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல இவங்க என்ன நினச்சாங்க, எப்படி யோசிச்சாங்கன்னு எதுவுமே புரியாமல் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வண்டி ஓடிட்டே இருக்கு. நம்ம டி சார் தனுஷ் அவர்கள் கையில் ஒரு குத்தூசி எடுத்துக்கிட்டு கவுண்டே இல்லாமல் கொலைகளை பண்ணிட்டே இருக்காரு. இதில் அந்த கேரக்டர் ஏன் இப்படி பண்ணுறாரு, இந்த கேரக்டர் ஏன் அப்படி பண்ணுறாருன்னு எதுக்கு பின்னாலேயுமே சரியான காரணம் இல்லாமல், படம் பார்க்குற ஆடியன்ஸோட சுத்தமாக கனெக்டே இல்லாமல் இந்த சீன்ஸை எல்லாம் உண்மையிலே நம்ம டி சார் அவர்கள் தான் எழுதினாரா, இல்லை செகண்ட் ஹாஃபோட ஸ்கிரிப்ட் முழுக்க காணாமல் போய் கடமைக்காக படத்தை கண்டென்ட்டே இல்லாமல், கதைன்னு ஒன்று இல்லவே இல்லாமல், திரைக்கதையில் ஒரு துளி கூட தெளிவு இல்லாமல் இந்த படத்தை எடுத்திருக்காங்களான்னு எதுவுமே நமக்கு புரியல. நெக்ஸ்ட் நம்ம சந்தீப் கிஷன் மற்றும் காளிதாஸ் ஜெயராம் இவங்க 2 பேரோட கேரக்டரும் செகண்ட் ஹாஃப்ல எழுதப்பட்டிருக்க விதம், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே நம்ம சந்தீப் தான் காரணமாக இருப்பார். அப்படியே இருந்தாலும் சந்தீப்போட கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி மாறுறதுக்கு நான் தாங்கிட்டேன். ஆனால் நம்ம காளிதாஸ் கேரக்டர் ஏதோ 10 வயசு பையன் கேரக்டர் மாதிரி டீல் பண்ணியிருந்தாங்க பாருங்க, அதை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது. அடுத்து நம்ம எஸ்ஜே சூர்யாவுக்கும் தனுஷுக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஒரு வகையில் நம்ம தனுஷ் அவர்கள் எஸ்ஜே சூர்யாவுக்கு நல்லது தான் பண்ணியிருப்பாரு. அப்படி இருக்கும்போது எஸ்ஜே சூர்யா ஏன் தனுஷுக்கு அகெயின்ஸ்டா இதெல்லாம் பண்ணுறான்னு யோசிச்சா, அவங்க தான் செகண்ட் ஹாஃப் திரைக்கதைக்காக எதுவுமே யோசிக்கலையே. அப்படி இருக்கும்போது நாம மட்டும் யோசிச்சு என்ன பயன். நெக்ஸ்ட் இந்த படத்தில் நம்ம முத்து பாண்டி பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு போலீஸ் கமிஷனர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் 2 கேங்குமே அமைதியாக இருந்திருப்பாங்க. நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்களே அந்த அமைதியை கெடுக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப்ல இவரே வந்து ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவார் பாருங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. அப்படி இருந்திருந்த அல்பாயுஸ்ல பல பேர் சாகாமல் இருந்திருப்பாங்க நம்மளால யோசிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் புத்திசாலித்தனம் முட்டாள்தனத்தை பேஸ் பண்ணி ஒரு விளக்கம் தருவார் பாருங்க. அந்த விளக்கத்தை கேட்டு நம்ம சேகர் அவர்களே செத்துட்டாரு. அது யாருப்பா சேகர்னு கேட்டால் வேற யாரு, நம்மை போன்ற அப்பாவி ஆடியன்ஸ் தான். அடுத்து இந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் முடிஞ்ச கையோட ஒரு பாட்டை போட்டாங்க பாருங்க. இல்லை எனக்கு புரியல, என் வாழ்நாள நான் எத்தனையோ சாங் சுச்சுவேஷனை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரிலாம் சாங்கை பிளேஸ் பண்ணிங்கன்னா படம் பார்க்க வந்தவங்களோட சாபம் உங்களை சும்மா விடாது, அவ்வளவுதான். இந்த பாயிண்ட்டு படத்தோட கிளைமேக்ஸ் என்டையர் செகண்ட் ஹாஃப்னு இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதனால் ஆக மொத்தம் இந்த ராயன் எப்படி இருக்குன்னு ஃபைனல் வெர்டிக்ட்டை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் தன்னோட அப்பாவோட மரணத்தை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார். நெக்ஸ்ட் எஸ்ஜே சூர்யாவோட அப்பா கொலையை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம சரவணன் அவர்கள் தனுஷை மீட் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை சொல்லுவார். அந்த மீட்டிங் முடிஞ்சு அவர் காரில் வெளியே கிளம்பும்போது தனுஷை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவார். கடைசியாக இன்டர்வல் அப்போ நம்ம சரவணன் அவர்கள் தனுஷ்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுவார். இப்படி நான் மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி அதில் நம்ம டி சாரை பாஷா பாயா வச்சு யோசிச்சிருந்தாலே ஒரு நல்ல செகண்ட் ஹாஃப் கிடச்சிருக்கும். ஆனால் இவங்களோ 3 அண்ணன், ஒரு தங்கச்சி, முதல் அண்ணனும் கடைசி தங்கச்சி ஒரு டீமு, மற்ற 2 பேர் எதிர் டீம்னு யோசிச்சு செகண்ட் ஹாஃபை செல்ஃப் எடுக்க விடாமல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் ஆக மொத்தம் இந்த ராயன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படிக்காத புத்திசாலி, அதன் பின் ருசி இல்லாத பானிபூரி. ஏன்னா பானிபூரியில் ஒரு முறை ஓட்டை போட்டு அதில் மசாலா தண்ணியை ஊற்றிட்டு அதை உடனே வாயில் போட்டு சாப்பிட்டுடணும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டா பூரியும் ஊறி பானியும் வெளியே போயிடும், பூரியும் ருசி இல்லாமல் போயிடும். இதன் மூலம் நான் இந்த நாட்டுக்கு என்ன சொல்ல வரேன்னா, படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம அபர்ணா பாலமுரளி வந்து அவனோட குழந்தைய தனுஷ் கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அது எப்படி அர்த்தம் இல்லாத செயலோ அது போலவே தன்னோட 25வது படத்தில் வேலை இல்லாத பட்டதாரியாக இருந்து விஐபியாக உயர்ந்த நம்ம டி சார் தனுஷ் அவர்கள் தன்னோட 50வது படத்திலையும் முதல் 25 ரன் அட்டகாசமாக அடிச்சிருந்தாரு. ஆனால் அடுத்த பந்திலேயே ஸ்டெம்பு பிறகு அவுட் ஆகி விட்டார் என்பது ஒரு வகையில் ஏமாற்றமாக இருந்தாலும், இந்த படத்தின் தவறுகளிலிருந்து பாடம் பெற்று
தன்னுடைய 100வது படத்தின் மூலம் 1000 கோடி கலெக்ட் பண்ண 10,000 முறை நல்வாழ்த்துக்கள். ஆனா அந்த படம் படமா இல்லாம எல்லாருக்குமான படமா இருக்க வேண்டும் என்ற என்னுடைய கோரிக்கையை விடுத்துக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் ராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.